கானா வினோத் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு முன்ன பிக் பாஸ் வீட்ல என்ன நடந்தது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் தான் அந்த பணப்பெட்டியில இருந்தது. இப்போ ஒரு 18 லட்சம் வந்திருக்கு அப்படின்னா எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபைனலிஸ்டா இருக்கக்கூடிய அந்த 6 பேருக்கு மட்டும் ஒரு டாஸ்க். அது வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க யாருக்குமே தெரியாம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு. என்ன ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னா, ஸ்டோர் ரூம்குள்ள கெமி வந்திருக்காங்க. கெமியை ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க யாருக்குமே தெரியாம அவங்கள நீங்க மறைச்சு வைக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதுல இவங்க 6 பேரும் ஒத்துமையா இருந்து ரீஎன்ட்ரி கொடுத்தவங்களெல்லாம் மைண்டை டைவர்ட் பண்ணி வச்சுட்டு கெமியை ஸ்டோர் ரூம்ல இருந்து பெட்ரூம்க்கு எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சுட்டாங்க. அந்த டாஸ்க்ல ஜெயிச்சு 1 லட்சம் ரூபாய் பணப்பெட்டியில போட்டுட்டாங்க. 2வது டாஸ்க் பிக் பாஸ் என்ன கொடுத்தாரு அப்படின்னா, 6 பேரை மட்டும் தனியா கூப்பிட்டு நான் வந்து பிரியாணி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். டாஸ்க் என்ன அப்படின்னா, 4 பேர் சாப்பிட்றதுக்கான பிரியாணி நான் அனுப்பியிருக்கேன். உங்கள 6 பேர்ல 3 பேர் பிரியாணி எடுத்துக்கலாம். இன்னும் ஒருத்தருக்கான பிரியாணி அது யாருக்கு அப்படின்னா கெமிக்கு நீங்க கொடுக்கணும். அதுவும் நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து தான் சாப்பிடணும். ஆனா ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க யாருமே இதை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு சூப்பரான டாஸ்க் கொடுத்துருந்தாரு. இதுல இவங்க பிக் பாஸ் கிட்டே கேள்வி கேட்கறாங்க, அவங்களுக்கு தெரியாம நாங்க எப்படி பிக் பாஸ் சாப்பிடுறது அப்படின்ட்டு. பணப்பெட்டியில நான் பணமும் போடணும், அதுக்கு ஏற்ற ஐடியாவும் நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா கானா வினோத் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சபரி தான் நல்லா பேசுவானால, சபரி நீ அவங்க எல்லாரையும் மைண்ட் டைவர்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு போயிடு, நாங்க இதை வந்து சாப்பிட்றதுக்கான முயற்சி செய்யறோம் அப்படின்னு உடனே சபரி சூப்பரா ரீஎன்ட்ரி கொடுத்தவங்களெல்லாம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு இது மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. வீட்டில் இருக்கவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதுக்கான இதுவெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ள இவங்க எல்லாருமே பிரியாணி எடுத்துட்டு வந்து பெட்ரூம்ல வச்சுட்டு கெமிக்கும் அந்த இடத்துல பிரியாணி கொடுத்துட்டு இவங்களும் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டாங்க. வெற்றிகரமா இந்த டாஸ்கே முடிச்சுட்டாங்க. இதுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் பெட்டிக்குள்ளேயும் வந்துருச்சு. ஏற்கனவே 5 லட்சம் இருந்தது, இப்போ இது ஒரு 3 லட்சம், மொத்தமா 8 லட்சம் வந்து பெட்டிக்குள்ள சேர்ந்துருச்சு. இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமா தான் ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க எல்லாருக்குமே இவங்க இந்த மாதிரி டாஸ்க் பண்ணிருக்காங்கன்ற விஷயம் தெரியும். மொத்தமா கெமியை 4 மணி நேரம் ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமா தான் கெமியை வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாவே போயிடுச்சு. இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் முடிச்சவங்க. வீட்டுக்குள்ள வந்த கெமி வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க மாதிரி ரொம்ப யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசாம மோட்டிவேஷனா எல்லாருக்கும் பேசினாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து விக்ராந்த் வந்து அவங்களோட டீமோட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசும்போது அவர் கிளம்பும் போது ஒரு 5 லட்சம் ரூபாவை பணப்பெட்டியில போட்டு போயிருந்தாரு. ஏற்கனவே பணப்பெட்டியில ஒரு 8 லட்சம், இது ஒரு 5 லட்சம் சேர்ந்தது அப்படின்னா மொத்தமா பணப்பெட்டியில வந்து 13 லட்சம் இருக்குது. பிக் பாஸும் வீட்டுல இருக்கவங்க கூட எப்படியாவது சண்டை பிடிச்சு சச்சரவு பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அடுத்து ஒரு டாஸ்க், ஒரு சூப்பரான டாஸ்க் வச்சாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க உங்களுக்கான மெமரிஸை வந்து இந்த வீட்டுல ஷேர் பண்ணுங்க அப்படின்னு